என்ன அப்படின்னா, ராஜா வந்து 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமான 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து தூரா என்னும் சமவெளியில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறுத்தி வச்சிருக்கிறார். 60 முழம் உயரமான ஒரு பொற்சிலை, தங்க சிலையை நிறுவி வச்சிருக்கிறாரு. தூரா என்கிற சமவெளியில நிறுவி வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன செய்யணுமா? எல்லாரும் வந்து அவர் நிறுத்தின அந்த பொற்சிலையை என்ன செய்யணும்? வணங்கணும். அல்லேலூயா. எல்லாரும் வந்து அவர் நிறுத்தின பொற்சிலை என்ன செய்யணுமா? வணங்கணும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், செய்யக்கூடாது. நமஸ்கரிக்க வேண்டாம், நமஸ்காரம் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. சேவிக்க வேண்டாம், அந்த சிலைகளுக்கு சேவை செய்யக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலைகள் பற்றிய விஷயத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இங்க இவர்கள் யூதர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க? சிலையை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை? வழிபடுவதில்லை. ஈவன் கொண்டு போட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்களாம்? சிலைய வணங்க மாட்டாங்க. அப்போ இப்போ ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். என்ன கட்டளை என்றால், அவர் தூரா சமவெளியில நிறுத்தியிருக்கிற பொற்சிலையை எல்லாரும் என்ன செய்யணுமா? தாழ விழுந்து கீழே விழுந்து என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த மேளம்லாம் அடிக்கப்படுகிறது, இசைக்கருவிகள்லாம் வாசிக்கிறாங்க, மியூசிக் எல்லாம் வாசிக்கப்படுகிறது. படும்போது இப்போ அவரு சொன்னவொன்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த 60 முழ உயரம் பொற்சிலை எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா 3 பேர் மட்டும் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விழும்போது 3 தலை மட்டும் என்ன செய்யுது? பணியாம நிக்குது. உடனே அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா, அவங்க அந்த பொற்சிலையை வணங்காட்டா எங்க தூக்கி போடணுமா? அக்னி சூளையில, நெருப்புல தூக்கி போடணுமா. அப்ப ராஜா மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அவங்க 3 வரைக்கும் கூப்பிட்டு, நீங்க விட மாட்டீங்க, பணிய மாட்டேங்கிறீங்க, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். அப்ப நீ பணிந்து கொள்ளாவிட்டால் ராஜா கோவம் வந்துருச்சு. அக்னி சூளையில் என்ன செய்யப்படுவீர்கள்? போடப்படுவீர்கள். ஒருவேளை நாங்க சொல்றது அவருக்கு புரியலையா அப்படின்னு கூட. அப்பதான் அவங்க சொல்றாங்க, தேவன் எங்களை தப்புவிக்க உள்ளவராய்